அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு. அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். மீண்டும் மீண்டும் நீங்கள் உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த பொன்னாங்கண்ணி கீரை எதுக்கு உபயோகப்படுத்துதுன்னா, கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஏ விட்டமின், சி விட்டமின், பாஸ்பரஸ், மினரல்ஸ், தாது உப்புக்கள்னு எல்லா சத்துக்களும் இந்த கீரையில் இருக்குது. இந்த கீரைகளின் ராஜான்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு நம்ம சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. உடலுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இது சிவப்பு கலர்லேயும் இருக்கும், பச்சை கலர்லேயும் இருக்கும். ரெண்டு கீரையுமே ஒரே மாதிரி சத்துக்களை தான் நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த கீரையை வச்சு எப்படி கூட்டு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், கடுகு உளுந்த பருப்பு 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு வரமிளகாய், தேவையான அளவுக்கு எண்ணெய், வேக வைத்த பருப்பு. உங்களுக்கு எந்த பருப்பு பிடிக்குதோ அந்த பருப்பை வேக வச்சுக்கோங்க. நான் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு வெங்காயம், தேவையான அளவுக்கு தக்காளி. இப்போ இதை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். கீரையை நல்லா 2-3 தடவை நல்லா அலசணும். ஏன்னா அதில் மண் தூசியெல்லாம் இருக்கும். அது போக அலசிட்டு இதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை ஆன் பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கடவுளுத்தம்பருப்பு போட்டு கடவுளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதையும் சீரகத்தை சேர்த்துருங்க. சீரகம் பொரிஞ்சதையும் வரமிளகாயை சேர்த்துருங்க. இந்த வரமிளகாய் நல்லா பொரிஞ்சு வரணும், அதாவது சிகப்பாகணும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததையும் தேவையான அளவுக்கு கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க 5 வயசு கூட ஆயிருக்காது, ஆனால் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் தினம் நம்ம கீரைகளை கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு தேவையான விட்டமின் ஏ, நமக்குமே அந்த விட்டமின் ஏ இல்லைன்னா கண்ணில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும். இப்போ இந்த கீரை குக் ஆகட்டும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை நாம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரை இப்போ குக் ஆகிடுச்சி. நல்ல சூடான சாதத்தில் சுவையான இந்த கீரையை போட்டு நெய்யை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய எனக்கு சப்போர்ட் கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றிகள் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன்.